love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போது டிக்ஷனரி வந்து ஒரே ஒரு பாட்டு தான். டிக்ஷனரியில் என்ன வித்தியாசம் இருக்குது, என்னென்ன கமெண்ட்ஸ் வித்தியாசமாக இருக்குது, இது என்ன ப்ராக்கெட்டு, அது என்னன்னு சொல்லி பார்ப்போமா? லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போது இந்த ஃபேமிலியில் இருக்க ஃபைனல் மெம்பர் டிக்ஷனரி. அதான் நம்ம என்ன சொல்லுவோம் எப்பவுமே, லிஸ்ட்டு, செட்டு, டப்புளு, டிக்ஷனரி. லிஸ்ட்டுனா என்ன? ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, ஆர்டர்டு, சேஞ்சபிள், நோ டூப்ளிகேட்ஸ். I'm sorry, duplicates, ordered, changeable duplicates. Set tuple na in a normal bracket, adhe vandu normal bracket, unchangeable but allows duplicates. Set na in a unordered, unchangeable, allows no duplicates. Dictionary na in a ordered, allows no duplicates. Set la flower bracket, dictionary lum flower bracket. மிச்சபடி நம்ம நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தாச்சு, லிஸ்ட்லேயும் பார்த்தாச்சு, செட்லேயும் பார்த்தாச்சு, டப்புலையும் பார்த்தாச்சு. அந்த கமெண்ட்ஸ் எடுத்தே நம்ம டிக்ஷனரியில் போட்டால் முடிஞ்சிடும் விஷயம். ஸோ அதனால் வந்து உங்கள் டைம் அவ்வளோவா வேஸ்ட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி இது ஒரே ஒரு லெக்சர் தான், டப்புள் மாதிரி ஒரே லெக்சர் தான். ஸோ அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். சரியா? இப்போது டிக்ஷனரி வந்து மெயின் கான்செப்டே வந்து கீ வேல்யூ பேர். அது என்ன கீ வேல்யூ பேர்னு வச்சுக்கோங்களேன், இதுதாங்க கீ வேல்யூ பேர். ஒரு கார் வாங்கினு வச்சுக்கோங்க, அந்த காரோட பிராண்ட் என்ன, இயர் என்ன, என்ன மேக், இதை நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? அதே தான் இங்கே. ஒரு டிக்ஷனரினா பேசிக்காக என்னங்க, இப்போ வந்து நான் ஹிந்தி படிக்கிறேன், எனக்கு ஹிந்தி தெரியல, டமாட்டருங்கிறாங்க, இல்லை யாரும் நான் டமாட்டர் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டாங்க. நான் ஹிந்தி டு இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி இருக்குது. அந்த டமாட்டர் வார்த்தையை கேட்டு நான் என்ன பண்ணுவேன், நேராக போகிறேன், டமாட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இங்கிலீஷில் டொமேட்டோ, தமிழில் தக்காளின்னு இருக்குது. அப்போ என்னை யாரோ தக்காளின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்காங்க சொல்லி அப்போ நானே புரிஞ்சுப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு கீக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? ஓகே, அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் யோசிக்கிறோம். நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு சைக்கிள் வாங்குகிறோம், இல்லை ஒரு வீடு வாங்குகிறோம், எந்த ஏரியா, எந்த லொக்கேஷன், பக்கத்தில் நெய்பர்ஹுட் என்ன, என்ன ஸ்கூலு, இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி போடுறது தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு இதில் எடுத்து நம்ம பண்ணுறோம். சரியா? ஸோ இதுதாங்க டிக்ஷனரி. ஓகே, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான், இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு டிக்ஷனரினா ஒரு பிராண்டு, ஒரு மாடலு, ஒரு இயரு, இது நீங்கள் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஓகே, இது பேர் தான் டிக்ஷனரி. இதில் ஒரு பர்டிகுலர் இதை உங்களால் வந்து இது பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட்டு இப்போ இதை எடுக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் இதை, அதாவது இதில் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு இந்த பிராண்டை மட்டும் தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பிராண்டில் என்னப்பா இருக்குது, அந்த பிராண்டை மட்டும் தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள். அப்போது அது ஃபோர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துரும். அந்த மாதிரி பர்டிகுலராக கூட நீங்கள் எடுக்கலாம். சரியா? இதை ஆக்சஸ் பண்ணலாம், இதுக்கு பேர் ஆக்சஸிங்க, ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிக்ட்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த டிக்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த கமாண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பேசிக்காக வந்து இது கூட பண்ணலாம். அதை வந்து இதே மாதிரி டிக்ஷனரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறான், அவன் 2 இயர் கொடுத்துருக்கான், இதை வந்து பிரிண்ட்டுன்னு சொல்கிறான். ஸோ அப்போ வந்து இது அந்த செகண்ட் இயரை எடுத்துக்க போகுது, எது லேட்டஸ்ட்டோ அது எடுத்துக்க போகுது, அதே மஸ்டாங்க தான். சரியா? இப்போ இந்த கலர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்ட் டிக்ஷனரி போட்டால் என்ன வரும்னு சொல்லி பார்ப்போமா நம்ம. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட், இந்த இதில் வந்து திஸ் டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த கலர்ஸ் வந்து எப்படின்னா பிராண்ட் இது, எலக்ட்ரிக் வந்து இது, இயர் வந்து இது, கலர்ஸ் வந்து இந்த 3மே இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டிக்ஷனரியோட இதுவே வந்து நம்ம டிக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த டிக்டில் வந்துட்டு எப்படின்னா போடலாம், என் பேர் வந்து ஜானு, இல்லை ஏஜ் வந்து இது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்னென்னா இப்போ வந்து பிரசன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிரசன்னா 44, அதுக்கப்புறம் இது அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம டிக்ஷனரியாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த பிரிண்ட் திஸ் டிக்ட்னு சொல்லிட்டு இந்த டிக்ட் வார்த்தை தான், டிஐசிடி வார்த்தை தான். சரியா? ஸோ இது வந்து நம்ம டிக்ஷனரியாக வந்து நம்ம பண்ணியாச்சு, அவ்வளோதான் அங்கே விஷயம். இதில் பர்டிகுலர் இதெல்லாம் கூட நம்ம எடுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கீஸ் வந்து பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்களேன். இதோட கீஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ என்ன பேசிக்காக பிரிண்ட் டெக்ஸ்ட் தானே. ஸோ பிரிண்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து டிக்ட் கீஸ் வந்து என்னென்னா பிராண்டு, மாடல், இயர், இதுதான் வந்து இதோட கீஸு, பிராண்டு, மாடல், இயரு. இல்லை நான் இந்த இடத்துல வந்துட்டு பிரிண்ட் திஸ் டிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் வந்து காமன் பண்ணிவிட்டு நான் இது மட்டும் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது வந்து ஒரு சின்டாக்ஸ் எரரு. அது ஏன்னா இந்த இடத்துல இந்த திஸ் டிக்ட் கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதனால் இங்கே. சரியா? பட் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் நான்.
இப்போது இந்த காரோட வேல்யூஸை நீங்கள் மாற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், இது பண்ணலாம். ஆடு வந்து எப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ இதே ஃபோர்டு மஸ்டாங்கு இயர் இருக்குது. இந்த இயரில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கலர் வந்து ரெட்டுன்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம், அதை பிரிண்ட் பண்ணலாம். இது ஒன்று ஆட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, இல்லாட்டி நம்ம வந்து கலரை வந்து அப்டேட் பண்ணலாம், அதுவும் சேம் தான். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து ரிமூவும் பண்ணலாம். அந்த ரிமூவுக்கு தான் பாப்பு, ரிமூவு, கிளியர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, சேம் கமெண்ட்ஸ் தான். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். நம்ம பாப்பு இந்த மாதிரி இது மாதிரி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இதோட மாடல் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதே தான் ரிமூவ் அதெல்லாம். இப்போது என்னென்னா இந்த டிக்ஷனரிங்க காப்பி கூட பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி காப்பி கூட பண்ணலாம். அங்கே பண்ண அதே தான், அதை காப்பி கூட பண்ணலாம். இது காப்பி பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு விரும்புகிறேன் நான். இந்த டிக்ஷனரி வந்து இதில் சம்திங் கால்ஸ் நெஸ்டட் டிக்ஷனரி. அந்த நெஸ்டட் டிக்ஷனரினா என்னென்னா, இது விட்ருங்க, இது கிடையாது, இது ரெண்டும் கிடையாது. அந்த நெஸ்டட் டிக்ஷனரினா என்னென்னா, என்னோடய ஃபேமிலி இருக்குது, என்னோடய ஃபேமிலியில் ஒரு ஒய்ஃபு, 3 பசங்க இருக்காங்க, அப்புறம் எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அது எல்லாமே இங்கே போட்டு அவங்க பேர்லாம் சொல்லி அதை என்னோடய ஃபேமிலியை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்கலாம். பிரிண்ட் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகே, அப்போ வந்து அது எல்லாமே கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ மிச்சம் எல்லா கமெண்ட்ஸும் நம்ம பார்த்துருக்கோங்க. லிஸ்ட்டில் பார்த்துருக்கோம், செட்டில் பார்த்துருக்கோம், டப்பில் பார்த்துருக்கோம். அது அப்படியே நீங்கள் டிக்ஷனரிலையும் போடலாம். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக நான் ட்ரை பண்ணி என்னை வந்து கேளுங்க. என்னால் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து இந்த லூப்ஸு அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிருவோம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவோம். ஸோ தயாராக இருங்க, பயணத்துக்கு தயாராக இருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி டிக்ஷனரியோட ஃபைனல் டிக்ஷனரி பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதான கேள்வி இருந்தால் எங்கே கேட்கணும்னு சொல்லி தெரியும், தாராளமாக கேளுங்க. டிக்ஷனரியோட நம்ம வந்து அடுத்த லூப்ஸுக்கு வரோம். இஃப் தென் எல்ஸு, ஃபாரு, வைலுன்னு சொல்லிட்டு லூப்ஸுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன். இங்கேருந்து தான் இப்போ ரன்வேயில் போயிட்டுருக்கோம், கொஞ்சம் தூக்குவோம். ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து மேலே இருக்கும், அங்கேருந்து தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஆக்சுவலி பி ஃபோக்கஸ்ட். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.